ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரம்யா பேசுகிறேன். வெல்கம் பேக் டு ஏஐடிக்கு தமிழ். எஃபெக்டிவ் வே ஆஃப் ரைட்டிங் ப்ராம்ப்ட்ஸ் இன் ChatGPT வீடியோ சீரீஸ் பார்ட் 5. ChatGPT நம்ம எடுத்துட்டோன்னா நம்ம எந்த இன்புட் மெசேஜ் கொடுத்தாலும் அதோட நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அவுட்புட் ரெஸ்பான்ஸ் க்ரியேட் பண்ண தான் போகுது. அப்போ எதுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் பார்க்குறோன்னா, நமக்கு தேவையான ரெஸ்பான்ஸ் கிளியர் அண்ட் அக்யூரேட்டாக இருக்கணும். மனிதனோட வேலையை ஈஸியாக பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ஏஐ டூல்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஏஐ கொடுக்குற ஆன்சர்ஸில் இருந்து மறுபடியும் நம்ம வேலையை அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக தான் இந்த ப்ராம்ப்ட்ஸ் எல்லாம் நம்ம எழுதுகிறோம். டிப் நம்பர் 11, ஆப்டிமல் ரெஸ்பான்ஸ் லென்த். டிப் நம்பர் 11 என்ன சொன்னதுன்னா, டெல் இட் த லென்த் ஆஃப் த ரெஸ்பான்ஸ் யூ வாண்ட். இது எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ChatGPTயில் வாஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா இருக்கிறதுனால நம்ம எந்த கொஸ்டின் கேட்டாலுமே அதோட ஆன்சரை அது எலாபரேட்டடாக நமக்கு கொடுக்குது. ஆனால் நமக்கு தேவையான ஆன்சர் லிமிட்டட் மேனரில் வேணுன்றப்போ நம்மளோட ப்ராம்ப்டில் அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், லிஸ்ட் 3 அட்வான்டேஜஸ் ஆஃப் சோலார் எனர்ஜி. சோலார் எனர்ஜியோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் நமக்கு 3 அட்வான்டேஜஸ் போதும் அப்படின்னு லிமிட் பண்ணி நம்ம இன்புட் ரெஸ்பான்ஸ் கொடுத்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் ரெஸ்பான்ஸ் ChatGPT க்ரியேட் பண்ணும். எக்ஸாம்பிள் நம்பர் 2, டிஸ்கிரைப் த மெயின் ஸ்டெப்ஸ் ஆஃப் த சயின்டிஃபிக் மெத்தட் இன் 2 to 3 sentences. ஸோ சயின்டிஃபிக் மெத்தடுன்னு சொல்லும்போதே அது எலாபரேட்டடாக தான் அதோட ஆன்சர்ஸ் இருக்கும். நமக்கு அதை வாசிக்கிற பொறுமை இருக்குமானா தெரியாது. அப்போது நம்ம கொடுக்குற ப்ராம்ப்ட்லேயே எல்லா மெத்தட்லேயுமே ஐ நீட் 2 to 3 sentences அப்படின்னு ப்ராம்ப்ட் எழுதணும். தேர்ட் எக்ஸாம்பிள், கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் டெமோக்ரஸி அண்ட் டிக்டேட்டர்ஷிப் இன் அ பேராகிராஃப். ஸோ இதில் நம்ம என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம், பேராகிராஃப் மேனரில் கம்பேரிசன் வேணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபோர்த் எக்ஸாம்பிள், சம்மரைஸ் த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. ஸோ இதில் ரிலேட்டிவிட்டியோட ஓவரால் தியரியை சம்மரைஸ் பண்ணி நமக்கு வித்தின் 5 or 6 லைன்ஸில் ChatGPT ரெஸ்பான்ஸ் க்ரியேட் பண்ணும். ஃபிஃப்த் எக்ஸாம்பிள், ப்ரொவைட் அ ப்ரீஃப் ஓவர்வியூ ஆஃப் வேர்ல்டு வார் 2 காஸ் அண்ட் அவுட்கம்ஸ். ரொம்ப ப்ரீஃபாக, அதாவது ரொம்ப விரிவாக செகண்ட் வேர்ல்டு வாரோட காரணம், அது எப்படியெல்லாம் நடந்துச்சு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோம். நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். அதாவது லிஸ்ட்டு ஃபார்மா, டெஸ்கிரைப் ஃபார்மா, சம்மரைஸா, ப்ரீஃப் ஓவர்வியூவா. ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸை யூஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் ரைஸ் பண்ணும்போது அதுக்கேற்ற அவுட்புட் ரெஸ்பான்ஸை ChatGPT கிளியராக நமக்கு கொடுக்கும். ஸோ இந்த 5 எக்ஸாம்லேயுமே நம்ம ஒரே இதாக பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ ChatGPT ஓப்பன் பண்ணிட்டோம். இதில் நான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். 3 அட்வான்டேஜஸ் ஆஃப் சோலார் எனர்ஜி. இதில் எனக்கு 3 அட்வான்டேஜஸ் மட்டும் எனக்காக ChatGPT ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள், மெயின் ஸ்டெப்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் மெத்தட் இன் 2 to 3 sentences. ஸோ இதில் கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும், மொத்தம் 7 ஸ்டெப்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. ஆனால் எல்லாத்துலேயுமே அதோட எக்ஸ்ப்ளனேஷன் 2 to 3 சென்டென்ஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ தேர்ட் எக்ஸாம்பிள், கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் டெமோக்ரஸி அண்ட் டிக்டேட்டர்ஷிப் இன் அ பேராகிராஃப். ஸோ பேராகிராஃப் மேனரில் நமக்கு ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஃபோர்த் வந்து சம்மரைஸ் த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்ட் 3 வீடியோவில் பார்த்தோம். சம்மரைஸ் அப்படின்னா ஒரு பெரிய ஆர்டிக்கிளை சம்மரைஸ் பண்ணி சின்ன பேராகிராஃபாக கொடுக்குறது. ஃபிஃப்த் ஒன் வந்து ப்ரீஃப் ஓவர்வியூ. ஸோ அப்போ இது வந்து ரொம்ப டீட்டெயில்டான ஆன்சராக இருக்கும். ChatGPTயோட ரெஸ்பான்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இந்த 5 எக்ஸாம்பிளோட ஆன்சருமே டிஃப்ரெண்ட் வேரியேஷனில் இருக்குது. ஸோ அப்போது இது வந்து உங்களோட ஆன்சர் ரைட்டிங்கில், உங்கள் ப்ரெசன்டேஷனில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு இதெல்லாம். கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். வேரியஸ் எக்ஸாம்பிள் வச்சு இதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ இன்னுமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்.
டிப் நம்பர் 12, பாலிஷிங் வித் ப்ராப்பர் கிராமர் அண்ட் சின்டெக்ஸ். ஸோ இந்த டிப்பு வந்து எதுக்கு தேவை அப்படின்னா, இப்போ ChatGPT நமக்கு ஒரு ரெஸ்பான்ஸை ஜென்ரேட் பண்ணுதுன்னா அந்த ஜென்ரேட் பண்ணுற ரெஸ்பான்ஸ் நமக்கு அப்படியே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். திரும்ப அந்த சென்டென்ஸில் நம்ம மாற்றுறதோ இல்லை இந்த ஃபார்மேட் சரியில்லை, இந்த வே ஆஃப் டோன் சரியில்லை, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட அவுட்புட் ரெஸ்பான்ஸ் ஜென்ரேட் பண்ணணும்னா இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து கிளாரிட்டி இஸ் கீ. கிராமட்டிக்கலி கரெக்ட் சென்டென்ஸை நம்ம மென்ஷன் பண்ணோன்னா அதுக்கேற்ற அவுட்புட் ஜென்ரேட் ஆகும். ரெண்டாவது கம்ப்ளீட் சென்டென்சஸ் வந்து கொடுத்துருக்கணும். தேர்டு ப்ராப்பர் பஞ்சுவேஷன் இருக்கணும். பேலன்ஸ்டான சென்டென்சஸாக இருக்கணும். கரெக்ட் சின்டெக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கணும். ஸோ இதெல்லாம் இல்லைன்னா கூட ChatGPT நமக்கான ரெஸ்பான்ஸ் க்ரியேட் பண்ண தான் போகுது. ஆனால் இதெல்லாம் இல்லாமல் நார்மலாக கொடுத்தா இருக்கிற ஆன்சருக்கும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்க பாயிண்ட்ஸ் படி நம்ம கொடுத்தோன்னா இருக்கிற ஆன்சருக்குமே டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தா இன்னும் கிளியராக அவங்களுக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கிளாரிட்டி இஸ் கீ. ஃப்ரேம் ப்ராம்ப்ட்ஸ் யூஸிங் கிராமட்டிக்கலி கரெக்ட் சென்டென்சஸ். அதாவது இப்படி நம்ம நார்மலாக மெசேஜஸில் இருக்கிற மாதிரி when you are celebrate your birthday இப்படி நம்ம டைப் பண்ணக்கூடாது. when do you celebrate your birthday இந்த மாதிரி ஃபுல் சென்டென்ஸாக நம்ம டைப் பண்ணணும். நம்ம இமெயில் மெசேஜஸ் வாட்ஸ்அப்லாம் மேக்ஸிமம் மேரேஜ்னா MRJ, குட் மார்னிங்னா JM, குட் நைட்னா JN இந்த மாதிரி தான் போடுறோம். இந்த மாதிரி மெசேஜஸை நம்ம ChatGPT கொடுத்தா நமக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் வந்து கிடைக்காது. செகண்ட், யூஸ் கம்ப்ளீட் சென்டென்சஸ் ஃபார் ப்ராம்ப்ட் கான்டெக்ஸ்ட் அண்ட் அக்யூரசி. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் அட்வான்டேஜஸ் ஆஃப் எக்ஸசைஸ் எக்ஸ்பிளைன் போட்டிருக்கேன். ஸோ இதை எப்படி மென்ஷன் பண்ணலாம்னா, வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் எக்ஸசைஸ் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் இப்படி கொடுக்கலாம். கம்ப்ளீட் சென்டென்சஸாக கொடுக்கலாம். தேர்ட் ஒன், ப்ராப்பர் பஞ்சுவேஷன் என்ஹான்சஸ் ChatGPT's அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரெஸ்பான்ஸ் குவாலிட்டி. சரி, அந்த குவாலிட்டிக்காக தான் இவ்வளோ பாடுபடுறோம். ஸோ இன்கரெக்டாக எப்படி கொடுக்குறத தான் பாருங்கள். ஹவு டஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் ஒர்க் எக்ஸ்பிளைன். ஸோ இது வந்து கொஸ்டின் ஃபார்மெட்டு. ஸோ அதை வந்து ஹவு டஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் ஒர்க் ஒரு கொஸ்டின் மார்க் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் மென்ஷன் பண்ணலாம். தேர்ட், பேலன்ஸ்டு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ஷூர் ஸ்மூத்தர் கான்வர்சேஷன். ஸோ கோடிங், ஐ என்ஜாய் இட். ஸோ இது என்ன அர்த்தம்? ஐ என்ஜாய் கோடிங் இப்படி டைப் பண்ணியிருக்கணும். எக்ஸாம்பிள் 5, கரெக்ட் சின்டாக்ஸ் aids A comprehension and generate accurate outputs. To play guitar my hobby is. So the playing guitar is my hobby இப்படி மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் சொன்ன இந்த 2 டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த டிப்ஸை உங்களோட ஆன்சர் ரைட்டிங் இல்லை உங்களோட ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கணும், இல்லை மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும், வேலையை முடிக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ சீரீஸில் இன்னும் ஒரே ஒரு பார்ட் மீதி இருக்குது. அதை நம்ம நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ண அப்புறமா நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான டாபிக் வந்து பார்க்க போகிறோம். அது வரைக்கும் ஸ்டே டியூன் வித் AI Techie தமிழ். அந்த சப்போர்ட் என்றைக்குமே எங்கள் சேனலுக்கு தேவை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.